எங்களுடைய மக்களுடைய இதுன்னு அவரு வந்தா விஜய் வந்தா நல்லா இருக்கும், இது ஒரு 50 வருஷம் ஆண்டுச்சு, அது ஒரு 50 வருஷம் ஆண்டு போச்சு, இனிமே என்ன இருக்கு, இது புதுசா ஒரு ஓட்டு போட்டு வரைக்கலான்ற ஒரு எண்ணத்துல மக்கள் இப்ப சின்ன பிள்ளைங்க நினைக்கிறாங்க. அதனால வந்து ரொம்ப அப்பாவும் மகனும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கட்சியில, சும்மா ஒண்ணு இல்ல. ஆனா பல பேர் பல விதமான குற்றங்களை சொல்றாங்க, அதெல்லாம் சும்மா வேஸ்ட். இவ்வளவு பெரிய ஆண்ட கட்சி அவங்க என்ன வேலை எந்த வேலையில குறைய வச்சிருக்காங்க நம்ம அதை கேள்வி கேட்கறதுக்கு. அவரு யார சொல்லி புரிஞ்சுக்கல, அவருக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனை இருக்குது, அதனால அவரு கொஞ்சம் அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கிறாரு. தொழில் எந்த ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த இதுல கோவப்பட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரால எந்த தப்பு நடக்கல. இந்த நெரிச்சல்ல யாருக்கு ஏற்படும், நெரிச்சல்ல போய் வந்து கும்பல நம்ம பிள்ளைகளை இட்டும் போறது நம்ம தவறு எங்க மேல வச்சு மத்தவங்க மேல குற்றம் சொல்றது ரொம்ப தவறு. ஐயா இப்போ கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு ஸ்டாலின் ஐயா வந்து சிஎம்மா இருந்து. ஓகே, இதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்தாரு, சிஎம்மா இருந்து 4 வருஷம் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? 4 வருஷத்துக்கு போயிட்டு இல்ல, 4.5 வருஷம் அவங்க சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுடைய உழைப்பும் வந்து ஹார்ட் ஒர்க் உழைப்பு. இது வரைக்கும் எந்த கட்சிக்காரனும் அந்த மாதிரி உழைக்கல. அதனால வந்து ரொம்ப அப்பாவும் மகனும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கட்சியில, சும்மா ஒண்ணும் இல்ல. ஆனா பல பேர் பல விதமான குற்றங்களை சொல்றாங்க, அதெல்லாம் சும்மா வேஸ்ட். பாத்தீங்கன்னா டிவிக்கு விஜய் இருக்காரு இல்லையா, அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்ச உடனே இவ்வளவு பெரிய கட்சி எதிர்க்கிறது சரி? இது நியாயமான இது இல்ல. இது வந்து அவர் யோசிக்கணும். இவ்வளவு பெரிய ஆண்ட கட்சி அவங்க என்ன எந்த வேலையில குறைய வச்சிருக்காங்க நம்ம அதை கேள்வி கேட்கறதுக்கு அவங்க யோசிச்சா போதும். அது யோசனை நல்லது, அது யோசிக்காம பேசுறது நல்லது இல்ல. எந்த சம்பவம் நடந்தாலும் திரும்ப ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் மேலதான் தப்பு, அவர் மேலதான் தப்பு. அது வந்து விஜய்க்கு எப்படி யாரு சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு? அவரு யார சொல்லி புரிஞ்சுக்கல, அவருக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனை இருக்குது, அதனால அவரு கொஞ்சம் அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கிறாரு. தொழில் எந்த ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த இதுல கோவப்பட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தா மக்களை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார் அரசியல். அவரு தனிப்பட்ட முறையில சண்டை போடலாம், மக்களை கூட சேர்ந்துட்டுல அது தப்புதான். அது அவர் புரிஞ்சுக்கினா போதும். ஒரு நல்ல கரெக்டா நடக்குது ஆட்சி, இதுல என்ன குறை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அவரு. ஆனா எங்களுடைய மக்களுடைய இதுன்னு அவரு வந்தா விஜய் வந்தா நல்லா இருக்கும், இது ஒரு 50 வருஷம் ஆண்டுச்சு, அது ஒரு 50 வருஷம் ஆண்டு போச்சு, இனிமே என்ன இருக்கு, இது புதுசா ஒரு ஓட்டு போட்டு வரைக்கலான்ற ஒரு எண்ணத்துல மக்கள் இப்ப சின்ன பிள்ளைங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒழுங்கான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து தான் பார்த்து கிடையாது. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நாம கூட சாதாரண வியாபாரி, நான் கூட போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour போய் தூங்குவேன். தூங்குறது உரிமை இருக்கு, தூங்குவேன், யாரும் கேட்க முடியாது. ஆனா அவங்க தூங்குறாங்களா இல்லையா தெரியல, இவ்வளவு உழைச்சிட்டே ஓடிட்டே இருக்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் பார்த்தா ஓடிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா அதிசயமாகுது எங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து விஜய் கூட ஆதவ் அர்ஜுனா அப்புறம் குஷி ஆனந்த் எல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் டீம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அரசியல் டீம் இல்ல, ஆனா நிர்வாகம் வந்து அவங்களெல்லாம் வந்து தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தவறான எண்ணத்துல வச்சு ஓடிட்டு இருக்கு. ஓகே, இப்போ 2 மாசமா பாத்தீங்கன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாருமே வெளியே வரல, அடுத்த பிரச்சாரம் அதுக்குன்னு எதுவுமே ஆரம்பிக்கவும் இல்லை. இப்படி 2 மாசம் பயந்து நிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு கட்சி டெவலப் பண்ணிருக்காங்கன்னா மக்கள் ஏன் இன்னும் அவங்க நம்புறாங்க? அதெல்லாம் கிடையாது. சாதாரணமா ஊர் திருவிழா வந்து ஒரு கோயில் நடத்துறோம், தேர் இழுக்கும் போது எல்லாமே வந்து பாதி பேர் அதுல மயக்கச்சு விடுவாங்க, உடம்புல குவாலிட்டியில பிரச்சனை நம்ம எது ஒன்றும் ஆயிடும். அது தெரியாம இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்க மேல குற்றம் சொல்றது ரொம்ப தவறு. யாராலும் எந்த தப்பு நடக்கல. இந்த நெரிச்சல்ல யாருக்கு ஏற்படும், நெரிச்சல்ல போய் வந்து கும்பல நம்ம பிள்ளைகளை இட்டும் போறது நம்ம தவறு எங்க மேல வச்சு மத்தவங்க மேல குற்றம் சொல்றது ரொம்ப தவறு. இந்த எஸ்ஐஆர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அந்த எஸ்ஐஆர்ங்கிறது என்னன்னா இதெல்லாம் சீர்திருத்தம் பண்றது சரியா தப்பா? இது வந்து கண்டிப்பா சீர்திருத்தம் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் இறந்த அப்புறம் சுடுகாட்டுக்கு வரும்போது அவனுடைய ஆதார் கார்டு, அவனுடைய ஓட்டு ஐடி எல்லாத்தையும் ஒப்படைச்சணும். இனிமே அங்கேயே கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி குத்தணும். அதை விட்டுட்டு அதெல்லாம் வச்சுட்டு பாடி மட்டும் உள்ளே பதிக்க வைக்கிறது நியாயம் இல்லை. அது எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இந்த ஸ்கீம் மட்டும் அரசாங்கம் கொண்டாந்தா ரொம்ப எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. எப்படின்னா ஒரு இறக்கும் போது ஒரு மனிதனுடைய அவருடைய என்னென்ன ஓட்டு ஐடி ஆதார் கார்டு எல்லாத்தையும் வந்து பதிக்கும் போது ஒப்படைச்சணும் அரசாங்கத்திட்ட. அப்படி ஒப்படைச்சிட்டா பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு சூரிட்டி வேணும்னா அது பண்ணிட்டு வேற விஷயம். இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொருளை ரெண்டுத்தையும் அரசாங்கத்துல ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டு அதுக்கு ஏதோ ஒரு முத்திர மாதிரி கேட்டு வாங்கி போயிடணும். இந்த மாதிரி இறந்துட்டாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணல. போறோம் எத்தனை போச்சிடறோம், இங்க பார்த்தா சத்தவருக்கு ஓட்டு ஓடணும்னு சொல்லி கேட்கறோம். இந்த தப்பெல்லாம் நடக்குது. இது முதல்ல இந்த ஆதார் கார்டு ஓட்டு ஐடியுமே இந்த ரெண்டுமே வந்து இறந்த அப்புறம் சுடுகாட்டுல ஒப்படைச்சிடணும். இனிமே ஒப்படைச்சானா இந்த பிரச்சனையே கிடையாது. செத்துக்காங்க மேல ஓட்டு போடுறாங்க, செத்துக்காங்க மேல ஓட்டு போடுறாங்கன்ற பொய் பிரச்சாரமே பண்ண முடியாது யாராலையும். இந்த ஒண்ணு மட்டும் அந்த அரசாங்கம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இது இவ்வளவு நல்ல விஷயமா இருக்கு. ஆனா டிவி கேட்காரங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எஸ்ஐஆர் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் பண்றாங்க? இவ்வளவு மக்களுக்கு தெரியுது வேணும்ட்டு, ஆனா இது ஏன் பண்ணிட்டு இருக்காங்க? இது வரைக்கும்
அவர் வந்து அந்த டிவிகே தலைவர் வந்து ஒரு சாதாரண ஒரு வட்ட செயலாளர் கூட நின்று அவங்க வந்தது கிடையாது, ஒரு கவுன்சிலரும் ஆனது கிடையாது. ஒரு அரசியலே சந்திக்காதவங்க எதை வேணாலும் பேசுவாங்க. அரசியல் சந்திச்சவங்க பேசினா பரவாயில்ல. இப்ப நான் ஒரு வியாபாரம் பண்றேன், இப்ப பக்கத்துல வியாபாரம் பண்றவங்க வந்து நான் வியாபாரம் பண்ண தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுவான், என்ன விட்டு கலாய்ப்பான். அது பெருசு இல்லை. வியாபாரி நான் பண்ற வியாபாரமா பண்ணியிருந்தானா அது பெரிய விஷயம் இல்லை. அது யாரும் பண்றது கிடையாது. வேணும்னு கலாய்ச்சி மனது உளைச்சல் ஏற்படுத்தணும். இதான்